நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆர்த்தி, இந்தாங்க. கௌதம், இந்தாங்க, எடுத்துக்கோங்க. ஆர்த்தி, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? என்ன கௌதம், இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருக்கும்னு தெரியல. சிட்டி காலேஜ் ஃபங்க்ஷன் எங்கே நடக்குது சார்? அந்த ஃபங்க்ஷன் இங்கே 3rd ஃப்ளோரில் பேங்கட்ஸ் ஹாலில் நடக்குது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இங்கேருந்து நேராக போய் லெஃப்டில் போங்க. தேங்க்யூ. குட் டே சார். யா. இதுல என்ன எழுதியிருக்கோம் அதுதான் நான் மனசால சொல்ல விரும்புறேன். ஆதித்யா, I'm sorry. நான் உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீ என்ன மன்னிக்க கூடாது ஆதித்யா. அது மட்டும் இல்ல, என்ன பிளான் போட்டிருக்கீங்க நீங்க? நான் என்ன நினைச்சேன்னா நீங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்காகவும் அண்ணனுக்காகவும் தான் பண்ணிருக்கீங்கன்னு. அப்புறம் அப்பதான் எனக்கு சொன்னாரு நீங்க எங்க எல்லாரும் இங்க கூப்பிட்டீங்கன்னு. அதான் நாங்க இங்க வந்திருக்கோம்.
தாத்தாவும் சித்தியும் ஏன் வரல? தாத்தாக்கு உடம்பு சரியில்லாதனால சித்தி வீட்லயே இருக்கா. அப்புறம் டேட்? மாமா, நீங்க நீங்க பார்ட்டிக்கு போலே என்ன? அது எனக்கு ரொம்ப களைப்பா இருந்தது உத்ரா. அதான் நான் அவங்க கிட்ட நீங்க போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு. அப்போ நீ ஏன் பார்ட்டிக்கு போல? மாமாக்கு உடம்பு சரியில்லை, அதனால நானும் இங்கே இருந்துட்டேன். நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பாடு சாப்பிடுவீங்களா? நீ சாப்பாடு சாப்பிட்டியா? இல்ல, மாமாக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இப்பதான் சாப்பிட போயிட்டு இருந்தேன். அப்போ சரி, நானும் கொஞ்சம் உன் கூட சாப்பிட்றேன். நீங்க வந்தது நல்லதா போச்சு, நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம். நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். சரி. ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், போதும் போதும், ரொம்ப நேரமா விளையாடிக்கிட்டே இருக்கோம். அதை முதல்ல கேக்க கட் பண்ணு. ஹனி, கேக் கட் பண்ணுங்க வாங்க. மாம், தோ வந்துட்டேன். சாரி. வாங்கண்ணா, சீக்கிரம் வெட்டுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Anna. Happy birthday to you. அண்ணா, ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் முதல்ல கேக் போட்டுங்க. அண்ணி, இப்போ உங்களோட டர்ன். நீங்க
I'm sorry. டிங்கு வாலு அதிரும் வாளை பார்த்து அண்ணா அண்ணா ஹலோ நட்ராஜ், நான் தான் பேசுறேன். சார் வீட்டுக்கு வந்துட்டாரா? ஆமா மேடம், சார் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உத்தரா மேடமும் சாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்கன்னா நான் போனை கொண்டு போய் கொடுக்குறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் அப்புறமா அவரோட மொபைலுக்கு பேசிக்கிறேன். வச்சிடுறேன். சரிங்க மேடம். சூப்பர் மாமா, நீங்க ரொம்ப நல்லா ஜாலியா பேசுறீங்க. உங்க ஆபீஸ் பத்தியும் உங்களோட வேலைகள் பத்தியும் நீங்க இவ்ளோ தூரம் பேசுறதுக்கு உங்களுக்கு டைமே கிடைச்சிருக்காதல்ல? எப்படி மாமா இப்ப மட்டும் இந்த மாதிரி? அட எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னோட டிபார்ட்மெண்ட்ல என் வேலை சம்பந்தமா நடந்த இவ்வளோ விஷயங்களை பத்தி நான் எப்ப பேசினேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. ஆனா நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களையும் நீ பொறுமையா கேட்ட. அதனாலதான் நடந்த விஷயங்களை நான் சொல்லும் போது அப்படியே சரளமா வந்துருச்சு. இப்படியே என் பொண்ணு என்ன இதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டானா, இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருப்பேன். கவலைப்படாத, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு உத்ரா. எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் உத்ரா. தேங்க்யூ மாமா. நீங்க ஒருத்தர் தான் என்னை இவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவ்வளவு சீக்கிரம் நீ எப்படி வந்த தேவயானி? அங்க பசங்க கூட நான் என்ன பண்ண போறேன்? அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். உத்ரா, நான் உன்னை மாமாவை பத்திரமா பாத்துக்க சொன்னனே. ஆனா நீ இங்க உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கியா? ஆனா நீ பசங்களோட தானே இருந்திருக்கணும். அங்க பசங்க மட்டும் இல்ல, கௌதமும் வித்யா கூட அங்கதான் இருக்கான். இருந்தாலும்
எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே இருந்திருக்கணும். ஏங்க அதுக்கு அவசியமே இல்ல மாம். நாங்க எல்லாரும் திரும்ப வந்துட்டோம். நீங்கெல்லாம் ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க? ஒண்ணும் இல்ல மாம், அது அண்ணனும் அண்ணியும் எங்கேயும் சேர்ந்து ஒண்ணு வெளியே போயிட்டாங்க. அப்புறம் நாங்க என்ன நினைச்சோம்னா அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் தனியா இருக்க விரும்புறாங்கன்னு. அதனால நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். 2 நிமிஷம் உன் கூட தனியா பேசணும்னு. என்னை மன்னிச்சிடு ஆதித்யா. எனக்கு தெரியும் நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். ஆனா என்ன புரிஞ்சுக்கோ, என்னோட இன்டென்ஷன் அது இல்ல ஆதித்யா. அப்புறம் உனக்கும் உன் அப்பாக்கும் நடுவுல எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஏற்படுத்த விரும்பல. I swear. I'm sorry. I'm really sorry ஆதித்யா. ஆதித்யா, நீதான் என் வாழ்க்கையோட சந்தோஷத்துக்கு முக்கியமான காரணம். நீயே என் மேல கோபமா இருந்தா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்ல ஆதித்யா. என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடு. ஐம் சாரி. மன்னிச்சிட்டேன்டா. நீயும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பிரியா. நான் கோவத்துல உன்னை என்னெல்லாம் சொல்லிட்டேன் பிரியா. Happy birthday. Thank you. என்ன? உன் தலையில கிரீம் இருக்கு, போய் க்ளீன் பண்ணிட்டு வா போ. அட இருக்கட்டும் விட, அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஆதித்யா. சரி, இத புடி வரேன். ஆதி கண்ணா, கண்ணா நீ எங்க இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வா. உனக்கு பர்த்டே விஷஸ் சொல்றதுக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். பிறந்த நாள் வாழ்த்துக்களும் சொல்லுங்க, அப்புறமா இறுக்கமா கட்டியும் அணைச்சுக்கோங்க டாட். ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலையில. ஏன்னா ஆதித்யா இன்னைக்கு ஏன் கூட. இதெல்லாம் நீ எதுக்காக பண்றன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நான் பழி வாங்கணும்னு நினைச்சு எதுவும் செய்யல. நான் எதுக்காக பண்றேன்னா எங்க உறவை காப்பாத்திக்கிறதுக்காக பண்றேன். ஆதித்யாவை நான் காதலிக்கிறேன், அதனால பண்றேன். இன்னைக்கு என்னோட உறவை நான் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்க போறேன்னா அதை உடைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தோத்து போயிடுவாங்க. நீங்க 2 பேரும் எங்க இருக்கீங்க? ஆதி என்கிட்ட பேச சொல்லு. குட் நைட், ஸ்லீப் வெல். ஹலோ.